இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகிய இரு கட்சிகளிலும் செல்வாக்குமிக்க தலைவராக விளங்கிய ஒரு முக்கிய இந்திய அரசியல்வாதியான பனீந்திரநாத் ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சி மூலமாக நினைவு கூறுவதில் மிக்க பெருமை அடைகின்றோம். ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் 1952 ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி பிறந்தார். 2000 வருடம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி இயற்கை எய்தினார். ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் இந்திய தேசிய மாணவர் சங்கத்தின் நிறுவன தலைவராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். 1984 முதல் 1996 வருடம் வரை காங்கிரஸ் சார்பில் சேலம் மக்களவை உறுப்பினராக பணியாற்றினார். 1998 வருடம் முதல் 2000 ஆண்டு வரை பாஜக சார்பில் திருச்சி மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். PV நரசிம்மராவ் அமைச்சரவையில் சட்டம், நீதி மற்றும் நிறுவன விவகாரங்களுக்கான மத்திய இணை அமைச்சராக பணியாற்றினார். அடல் பிகாரி வாஜ்பாய் அமைச்சரவையில் மத்திய மின்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சராக பொறுப்பு வகித்தார். ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் ஒரு பாரம்பரியமான அரசியல் மற்றும் சமூக பின்புலம் கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர். ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்களுடைய தாத்தா டாக்டர் P. சுப்பராயன் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்தார். இவருடைய தந்தை மோகன் குமாரமங்கலம் முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவராக இருந்தார். இவருடைய மனைவி கிட்டி குமாரமங்கலம் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்தார். இத்தகைய ஆளுமை மிகுந்த ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான தனது அசாத்திய துணிச்சலால் ஆந்திர கேசரி என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட இந்திய விடுதலை போராட்ட வீரரான டங்குதூரி பிரகாசம் பந்தலு அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் மிக்க பெருமை அடைகின்றோம். பிரகாசம் அவர்கள் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தின் பிரதமராகவும் சுதந்திரத்திற்கு பின் உருவான ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1872 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்தின் ஓங்கோல் பகுதியில் உள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார். ஏழ்மையான சூழ்நிலையிலும் தனது விடாமுயற்சியால் சென்னையில் சட்டப்படிப்பை முடித்தார். பின்னர் லண்டன் சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிகவும் வெற்றிகரமான அதிக வருமானம் ஈட்டக்கூடிய வழக்கறிஞராக திகழ்ந்தார். மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் 1921 தனது புகழ்பெற்ற அதிக வருமானம் தந்த வழக்கறிஞர் தொழிலை துறந்து முழு நேரமாக சுதந்திர போராட்டத்தில் குதித்தார். 1957 ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி காலமானார். 1928 ஆண்டு சென்னைக்கு வந்த பிரிட்டிஷ் சைமன் கமிஷனுக்கு எதிராக பிரகாசம் தலைமையில் பெரிய போராட்டம் நடைபெற்றது. அப்போது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்திய போது இவர் துணிச்சலுடன் தனது மார்பை காட்டி முடிந்தால் என்னை சுடுங்கள் என்று முழங்கினார். இந்த அஞ்சாத வீர செயலே இவருக்கு ஆந்திர கேசரி என்ற பெயரை பெற்றுத்தந்தது. 1930 ஆண்டு சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை முன்னின்று நடத்தினார். மேலும் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று 3 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை அனுபவித்தார். சுதந்திர தாகத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் ஸ்வராஜ்யா என்ற தேசியவாத நாளிதழை தொடங்கி நடத்தினார். 1937 ராஜாஜி அமைச்சரவையில் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார். பின்னர் 1946 முதல் 1947 வரை சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பதவி வகித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மொழி அடிப்படையில் தனி ஆந்திர மாநிலம் உருவாவதற்கான இயக்கத்தை வழிநடத்தினார். 1953 தனி ஆந்திர மாநிலம் உருவான போது அதன் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தனது சொத்துக்கள், வருமானம் என அனைத்தையுமே நாட்டின் விடுதலைக்காகவும் ஏழை மக்களின் நல்வாழ்விற்காகவும் தியாகம் செய்தவர் பிரகாசம் அவர்கள். ஆந்திர பிரதேச அரசு இவரை பெருமைப்படுத்தும் விதமாக ஒரு மாவட்டத்திற்கு பிரகாசம் மாவட்டம் என்று பெயரிட்டுள்ளது. இத்தகைய அசாத்திய துணிச்சலான
ஆந்திர கேசரி என்று அழைக்கப்பட்ட இந்திய விடுதலை போராட்ட வீரரான பிரகாசம் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சியடைகின்றோம்.